நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர் மசோதா எதிர்கட்சிகள் எதிர்ப்பால் பின்வாங்கியது மத்திய அரசு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இது கடந்த 1964. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆக்ட் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க ஆக்ட். ஸோ அதற்கு முன்னாடியே 1953 முதலாக லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்து 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அடுத்ததான் 15வது மாநிலமாக பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1960 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ இதுல இருந்து தான் குஜராத் அப்படிங்கிற மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். 16வது பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நாகாலாண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1962. ஸோ இதில் தான் அந்த நார்த் ஈஸ்டர்னில் கொஞ்சம் பகுதிகளை பிரித்து நாகாலாந்து அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 17வது உருவாக்கப்பட்ட மாநிலம் தான் ஹரியானா. ஸோ இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்களை பிரித்து ஹரியானா அப்படிங்கிற ஒரு புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கும். 17வது மாநிலமாக ஹரியானா உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்களும் அந்த சண்டிகரை வந்து கேபிட்டலாக கேட்டதுனால 2 ஸ்டேட்ஸுக்குமே அந்த சண்டிகர் அப்படிங்கிற அந்த பிளேஸ் தான் கேபிட்டலாக இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதே ஆக்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு சுதந்திரமான தலைமை செயலர் மூலம் தான் இதை நிர்வகிக்கப்பட்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே. ஸோ 1984 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து பஞ்சாப் ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் சண்டிகரை வந்து கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. இப்போ மறுபடியும் 2016 வந்து இந்த பழைய நடைமுறையை சுதந்திரமான நிர்வாகியை நியமிக்க மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க